ஊர் பூரா தேடன்னு தேடிட்டு வந்திருக்கேன். இவ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கா. ஏய் ஏய் மீனா, ஆம்பளைங்க வெளியே தெருவு போயிட்டு வந்தா கை கால அளவு தண்ணி எடுத்து வைக்கலாம்னு இல்ல, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எழுந்து வா. உன்னை தேடி போக கூட இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். பெருசா கோச்சுக்கிற, எங்களுக்கு கோவம் வரும். போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. உன்னதான் குடிக்க தண்ணி கேட்டா தலைக்கு தெளிக்க கொடுக்குறியா? கிண்டலா போச்சா உனக்கு? மனுஷனுக்கு பசிக்குது, சோத்த போடு. பசி உயிர் போகுதுங்கிற குழந்தை பிள்ளைய சொப்பு சொல்லாட மாதிரி இதெல்லாம் என்னது? என்னது குழந்தை பொம்மை? இந்த மாதிரி ஒரு பாப்பா என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் நான் கடை தெருக்கு போயிருந்தேன். நீங்க என்ன திட்டினீங்க சொல்லி நான் வீட்டு விட்டு போயிட்டேன்னு நினைச்சேன். ஊரெல்லாம் தேடினீங்கல்ல, நான் ஒண்ணு அப்படிப்பட்டவ இல்ல. சும்மா வல்லு வல்லுன்னு கத்திக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது. என்னடா அது, ₹1 அனாதையா கிடக்குது, யாரையுமே காணோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ₹1 தெருவில் இருந்து எடுத்தா பணத்திலேயே பொருளாம்னு சொல்லுவாங்க. பொன்மகள் வந்தாய் ஓடி தந்தாய். என்ன நடுரோட சுத்திட்டு இருக்கீங்க? முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டுதல் போட. என்ன கவுண்டர நடுரோட்ல நிக்கிறீங்க? என்ன கேட்ட? நடுரோட்ல நிக்கிறீங்கன்னு கேட்டேன். சரி உட்கார்ந்துக்கிறேன். என்ன உட்காந்துட்டீங்க? சரி படுத்துக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? என்னமோ ஆகி போச்சு, போங்கடா. என்னமோ ஆச்சு உங்களுக்கு. நல்ல வேலை போயிட்டான். இப்ப எடுத்தா தான். இந்த வழியா தான் வந்தேன், எப்படியோ இங்கதான் கிடக்கணும். டேய் இருடா, என்ன தேடுற? ₹1 காணோம். ₹1 காணுமா? இங்க வா. எப்ப காணாம போச்சு? போன மாசம். ஏன் போன வருஷம் காணாம போனது இப்ப தேடக்கூடாது? திரும்புடா. ₹1 எடுக்க விட மாட்டேங்கிறானுங்களே. கவுண்டர் ஏன் இப்படி நின்னுட்டு இருக்காரு? தெரியலையே. என்ன கவுண்டர் நடுரோட்ல நின்னுட்டு மேல பாத்துட்டு இருக்கீங்க? ராக்கெட் ஒண்ணு பறக்குது, அதுவும் எத்தனை சோடு பறக்குது. நம்ம ஊருக்கு மேல பறக்குது. 3 பேர் தொங்கிட்டு வேற போறானுங்க. அப்படியா? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே. ஐ பறக்கறான் பார். உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்லையே. என் கண்ணுக்கு தெரியுதே. எங்க? அங்க பார், சந்து பக்கமா போறாங்க. ஏய் வாடி, போங்க சந்துக்குள்ள. பார்த்ததே இல்ல. சந்துக்குள்ள போய் பாருங்க. போங்கடி. இவனுங்களை கட்டிட்டு குடும்பம் நடத்தினா அவனுக்கு விளங்குவானுங்களா? என் பேச்ச கட்டிட்டு சந்துக்குள்ள போறாங்க பாரு. ₹1 எடுக்கிறதுக்குள்ள சந்திரமண்டலத்துக்கே போயிடலாம் போல் இருக்கு. ஐயோ நிறுத்துங்க, நிறுத்துங்க. யார் யாரு? நான் தான். ஆளே நம்ம கவுண்டரு இன்னும் நடுரோட படுத்திருக்கீங்க. அப்படிதான் படுத்திருப்பேன். யோ பணம் போக வேண்டாம், எந்திரிக்க அந்த பக்கம். யோ பணம் போகணும்னா பணத்தை எந்திரிச்சு போக சொல்லுங்க. நான் எந்திரிக்க மாட்டேன். என்ன விளையாட நீ? செத்தது யாரியா? வேற யாரும் இல்ல, நம்ம குப்புசாமி தான். ஓ குப்புசாமியா? ஆமா. செத்து போயிட்டானா? ஆமா. குப்புசாமி செத்தா நான் குப்புறப்படுத்துக்கிறேன்னு வேண்டுதல். வேணா எல்லாரும் என் மேல ஏறி போங்க. யோ எந்திரியா. முடியாதுடா. அப்புறம் என்ன, அவரை மிதிச்சுக்கிட்டே போவோம். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். வாங்க வாங்க வாங்க. அம்மா ஐயோ, சும்மா மிதிச்சாலே தாங்க மாட்டேன். பணத்தை வேற வச்சுட்டு மிதிக்கிறானுங்களே. அம்மா எல்லாரும் போயிட்டானுங்களா? அடங்கப்பா, என்ன ஓட்டு நகருது? நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். ஏய் இரு. ஏய் இருண்ணா,
கொஞ்சம் நில்லு. அட நில்லு. ஆட அடப்பாசிட்டு போறதவனே நீயா? அன்றே சொன்னேன், நினைவிருக்கிறதா? பழிக்கு பழி வாங்குவன் என்று. எப்படி எமது திருவிளையாடல்? ஆட நன்றி கேட்ட நாய்க்குட்டி. ஒத்த ரூபாய்க்காக புறம் தூக்கிட்டு போறவெல்லாம் என் முதுகுல மிதிச்சு வீங்க வச்சுட்டான்டா. இன்றே சொல்கிறேன், என் திருவிளையாடலை பார். அந்த பொண சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை நான் பொணமாக்கி அனுப்புறேன்டா. வாடா, சட நாய்க்குட்டி. இவங்க அடிக்கிறவங்க அடிக்காதீங்க. வாடா. இந்த ஒரு ரூபா நீங்க வச்சுக்கோங்க. ஏய், வாடா. இவங்க வாடா. சொன்ன கேளுங்க. சொல்றேன். ஹலோ, சமாதானம். சமாதானமா? சமாதானம் எங்க சமாதானம்? பெரிய ஐநா சபையாடா சமாதானம் இருக்கு. உனக்கு கையால் அடிச்சா பத்தாதே, கட்டகம் படிச்சு பாரு, உன்னை நான் உட தட்டி விடுறேன் பாரு. எங்க ஒண்ணாலும் நான் விட மாட்டேன். என்னங்க என்னங்க அண்ணி நீங்களா? அம்மா அம்மா, யார் வந்திருக்காங்க? வந்து பாருமா. உட்காருங்க. ஏன்டா இப்படி கத்துற? யார் வந்திருக்கிறது? மீனாட்சி, மாமா வா. நீ மட்டும்தான் வந்தியா? ஆமா அத்தை, நான் மட்டும்தான் வந்தேன். ஏன், நான் வரக்கூடாதா? அதுக்கு இல்லம்மா, இந்த மாதிரி நேரத்துல நீ மட்டும் தனியா, அதுவும் இங்க வந்திருக்க. வீட்டுல தெரிஞ்சா கோச்சிக்குவாங்கல்ல. அவர் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. எல்லாரும் என் சீமதத்துக்கு வந்தாங்க, நீங்க வர முடியாது, அதான் நான் வந்தேன். புருஷனை முந்தானையில முடிச்சுக்கிட்டு அவர் ஆட்டி படிச்சு கௌரவம் பாக்குறவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு பெருசு இல்லைங்க. முந்தானைய தொட்ட புருஷனோட கௌரவத்துக்காக அவர் இருந்தோம் விதவையா இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு பெருசு. அம்மா இருமா, ஆசீர்வாதம் பண்ணாதீங்க. அம்மா, ஆசீர்வாதம் வாங்க வந்தவங்கள வெறும் கையோட அனுப்பக்கூடாது. இந்த வளையல் போடு, போடுங்க. அம்மா கையால வளையல் போட்டுக்கிறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆம்பளை புள்ளதான் பிறக்கும். நல்லா இருமா. நான் வரேம்மா. சரி வரேன். நில்லடி. என்னங்க இது, என்னைக்கும் இல்லாம வாடி போடின்னு கூப்பிட்டுக்கிட்டே? புருஷன் பொண்டாட்டி மேல பிரியமா இருந்தாலும் வாடி போடின்னு தான் கூப்பிடுவான், கோபமா இருந்தாலும் வாடி போடின்னு தான் கூப்பிடுவான். இப்ப நான் உன்னை கூப்பிட்டது பிரியத்துல இல்ல. என்ன பாக்குற? வீட்டுக்கு மருமகளா வரவளுக்கு எவ்வளவோ பொறுப்புகள் இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதை விட புருஷனோட விருப்பு வெறுப்பு தெரிஞ்சு எவன் நடக்கிறாளோ அவதான் உண்மையான பொண்டாட்டி. நான் இந்த வீட்டுக்கு உண்மையான மருமக தான், உங்களுக்கு உண்மையான பொண்டாட்டி தான். நீங்க யாரு பேச்சோ கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யாரு பேச்சு கேட்டும் என் மகன் அப்படி பேசல. நான் கேட்க வேண்டியதுதான் அவன் கேக்குறான். இந்த மிராசு வீட்டு பிரச்சனைய சம்பந்தப்பட்டவங்க யாரு வேணாலும் கேட்கலாம், அதுக்கு யாரா இருந்தாலும் பதில் சொல்லிதான் ஆகணும். என்னைக்கும் வாடி போடின்னு பேசாத என் புருஷன் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசினாரு, அது எனக்கு கௌரவ பிரச்சனை. எங்க அம்மா முன்னாடி வாடி போடின்னு சொன்னது உனக்கு கௌரவ பிரச்சனையா போச்சு. சரி, எந்த உறவே வேண்டாம்னு நான் சொல்லிட்டு இருக்கணும், அந்த வீட்டுக்கு இப்ப நீ போயிட்டு வந்திருக்கியே, இந்த கௌரவ பிரச்சனைக்கு முதல்ல பதில் சொல்லு. அந்த வீட்டுக்கு போனதுனால இந்த வீட்டு கௌரவம் எந்த விதத்துல குறைஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? குறைஞ்சுதான் போச்சு. இந்த மிராசு குடும்பத்துல நான் மருமகளா வந்தப்போ இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் என் மாமனார் மாமியார் எங்கிட்டதான் ஒப்படைச்சாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாத்திட்டு வரேன். அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால என்ன கௌரவம் குறைஞ்சு போச்சுன்னு நீ கேட்டியே, நான் உன்னை ஒண்ணு கேக்குறேன். நீ உயிரோட இருக்கும் போதே உன் புருஷன் இன்னொருத்தியோட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா உன் கௌரவம் என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாத்தியா? அப்படிதான் இது. மகனை பக்கத்துல வச்சுக்கிட்டு மருமகளை பார்த்து இப்படி பேசுறீங்களே, இனிமே நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. இந்த பாருங்க, நான் உங்க மேல வச்சிருக்க அன்பையும் மீறி நீங்க ஒரு வெப்பாட்டி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் நான் தாங்கிப்பேன். என்னடி சொன்ன? எங்க அப்பா ஒருத்தர் பண்ண தப்புக்கு மிராசு பரம்பரையே கேவலமா பேசுறியா நீ? ரொம்ப சந்தோஷங்க.
வழக்கா பண்ணிக்கு எந்த புருஷனும் பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்க மாட்டாங்க. அப்படி யாருமே கொடுக்காத ஒரு கௌரவத்தை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்காக நான் வருத்தப்படலைங்க. ஆனா என் வயித்துல வளர்ற உங்க குழந்தை வேதனைப்படுவா. மிராசுவுக்கு கணக்குனா இப்படித்தான் எழுதணும். என்னங்க எனக்கு வாந்தி வாந்தியா வருதுங்க. கண்டதா கடியதா தின்றுப்ப, அதான் வாந்தி வாந்தியா வருது. அதனால வயிற்றுக்கு ஏத்துக்கல. இல்லைங்க, ஏத்துக்குச்சு. ஏத்துக்குச்சா? என்னது? இப்போ நான் 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன். கணக்கு உனக்கு இருக்குடா சர்றக்கு. ஐயா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். இதுக்கு காரணம் நீங்க இல்ல, உங்க பையன். கர்ப்பம் டி, கர்ப்பத்தை இப்படி அல்பமாக்கிட்டியே. இத பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த விஷயம் ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்க பையனை எனக்கு கட்டி வச்சிருங்க. என்ன யோசிக்கிறீங்க? முதல்ல என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க. உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி? ஆமா சொல்றேன். ஆனா நான் சொல்றபடி நீ கேட்கணும். என்ன சொல்றீங்க? பக்கத்துல வா. பையன் நெருங்கிட்டான். அந்த பக்கம் நில்லு. காதை கொண்டா. ஐயோ, என்னால இதை செய்யவே முடியாதுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பையன் உனக்கு வேணுமா வேணாமா? வேணும். என் பையன் உனக்கு புருஷன், நான் உனக்கு மாமனாரு, நீ எனக்கு ஏற்கனவே பொண்டாட்டி. சி, குடும்பமே குழப்பமா இருக்கு. நான் சொல்றபடி சரியா இல்லையா? என்னமோ உங்களை நம்பித்தாங்க நான் இதை செய்ய போறேன். எத்தனையோ தப்பு பண்ணிருக்க, அதுல இது ஒரு தப்பு. செய்யி போ. மீனாட்சி, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையாமே. பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? எழுந்துரு, சொன்ன கேளு. எழுந்துருமா. ஏண்டா கண்ணா, அம்மா செஞ்ச தப்பு தானே, அதனால தானே நான் அடிச்சேன். அப்பா செஞ்ச தப்புன்னா என்ன மன்னிச்சிடுறா? என் மேல உள்ள கோபத்துல என் பையனை பட்டினி போட்டுறாது. என்னங்க, பொறுக்க போற உங்க குழந்தை மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்களே. தனக்கு பிறந்த பையனை இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தாரே உங்க அப்பா, அந்த பையன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்திருப்பாருன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? அவர் உயிரோட இருக்க போதுதான் 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஆசை நிறைவேறல. போனதுக்கு அப்புறமாவது அதை நிறைவேற்றி வச்சா அவர் ஆத்மா சாந்தி அடையும்னு நான் நினைச்சேன். அது தப்புங்களா? மீனாட்சி, பாதகமா வந்த சொந்தத்தை ஏத்துக்கவும் முடியல, பரம்பரை கௌரவத்தை விட்டு கொடுக்கவும் முடியல. என்ன மன்னிச்சிடு. முதல்ல என் வாழ்க்கைக்கு ஒரு வழியை சொல்லுங்க, அப்புறமா உங்களுக்கு வழியை விடுறேன். முடியாது. ஏன் சரசு, ஏன் வாத்தியார் ஒண்ணு அடிச்சாரு? ஏன் அழுகுற? இவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பா. காரணம் இல்லாம வாத்தியார் கை நீட்டி அடிப்பாரா? நான் ஒண்ணு தப்பு பண்ணல, இவர்தான் தப்பு பண்ணாரு. இங்க பாருங்க, உங்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப வெளிப்படையாவே சொல்றேன், இவரால இப்ப நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். போய் சொல்லாத. இந்த பாருங்க, அபாண்டமா மேல் பழி போடுறான். இந்த பால்வா தெரியா, பொம்பளைங்க எந்த விஷயமானாலும் போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துல சத்தியமா போய் சொல்லவே மாட்டாங்க. முன்னெல்லாம் அப்பா அம்மா பொண்ணை பார்த்து ஊரை கூட்டி விருந்து நடத்தி கல்யாணம் நடத்துவாங்க. மைக் செட் வாடகைக்கு எடுப்பாங்க, சீரியல் செட் வாடகைக்கு எடுப்பாங்க. இப்ப அப்படியே நடக்குது. கண்ட இடத்துல பொண்ணுங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கபால் தாலியை கட்டிடுறானுங்க. எப்படி செட் எடுப்பானுங்க? பேசாம இந்த ஊரை விட்டே போயிடலான்னு நினைக்கிறேன். அடப்பாங்க, இந்த ஊர் விட்டா நான் வர மாட்டேன். வேற ஊருக்கு போனாதான் நல்லா இருந்துருமே. என்ன கவுண்டர, ஜோடியா கிளம்பிட்டீங்க? அடுப்பு பூந்து பிரிக்கிறேன். இந்த ஊர்ல ஜோடியா போனா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. 4 பேர் நின்னு பேசினா கலைச்சிருவீங்க.
தியேட்டருக்கு வந்தா என்ன சினிமாவுக்கு வந்தீங்களாம்பீங்க, ஹோட்டலுக்கு வந்தா என்ன சாப்பிட வந்தீங்களாம்பீங்க, மரமேறவனை பார்த்தா என்ன மரமேறீங்களா அப்படிம்பீங்க. ஏன்டா ஆதி மனுஷனாவே இருக்கிறீங்க? கொஞ்சம் நாகரிக காலத்துக்கு வாங்கடா. என்ன பாரு, என்ன பாருனா ஒன்ன பாக்குறான். சிரிக்காது, அங்கேயே நின்றுவான். போடா. எனக்கும் ஜோடி கிடைக்கட்டும். உனக்கு ஜோடி கிடைக்காது, ஊருகா ஜாடி தான் கிடைக்க. வலிச்சு நக்கிட்டே போ. போடா போடா. ஏங்க பேக் அடிக்கிறீங்க? இங்க வாங்களே, இங்க வந்து பாருங்க. வாங்க வாங்க சீக்கிரம். 100 ரூபாய் எடுக்காத. அட என்னங்க நீங்க 100 ரூபாய் கீழ கிடக்கு, எடுக்க விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரியாது, எவனோ ரவுசு பார்ட்டி எங்கேயோ உட்கார்ந்து டக்காட்டி வேலை பண்ணிட்டு இருக்கிறான். 1 ரூபாய்க்கு சாணி சகதி எல்லாம் பிறண்டது எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் நூலை காணா. நான் யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன். ஐயோ யாரையும் காணா. நீ அந்த பக்கம் பாரு. யாரையும் காணா. 100 ரூபாய். அச்சோ நான் சொல்ல டக்காட்டி வேலை பண்ணிட்டான்னு. அண்ணா உங்களுக்கு இல்லையா? இல்லையே. உங்களுக்கு இல்லையே. எவனா ஒரு இழிச்சவன் போட்டு போயிட்டான். நான் கொடுத்து வச்சவன். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல அப்பவே. சரியான கேவலத்துக்கு போறவனா இருப்பான் போல இருக்கு. போச்சு. எப்ப பார்த்தாலும் இவன் தாண்டி என்கிட்ட டகாட்டி வேலை பண்ணிட்டு இருக்கான். சரி, இன்னைக்கு சகுனம் சரியில்லை. சடனாய் குறுக்க வந்துருச்சு. வா கடைக்கே போலாம். என்னாச்சு? நீங்க எதுக்குமா இங்க வந்தீங்க? நீ சும்மா இருமா. வீராசாமி, இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டா? சின்னதுரையை நம்பி மோசம் போயிட்டாமா, அதனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கிணத்து மேட்டுல இந்த கடுதாச்சு இருந்ததுமா. மீனாட்சி, மீனாட்சி, தம்பி இல்லைங்களா? இங்க எதுக்காக வந்தேன்? தம்பி எடுத்த முடிவாலதான் சின்னதுரைய போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. அவனை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். ரொம்ப நல்லா இருக்கு. தப்பு பண்ணவனை பிடிக்கிறதுக்கு போலீஸும் அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு கோர்ட் இருக்கு. நீ அங்க போலாம். அப்படி சொல்லாதீங்க. சின்னதுரை அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டா. தப்பு பண்ணவளுக்கு பிறந்தவன் தானே, தப்பு பண்ணிருப்பான். எல்லாரும் தான் சின்னதுரை தப்பா நினைக்கிறாங்கன்னா அதான் நீயும் அப்படி நினைக்கிறேன். இது பாரு, இதுக்கு மேலும் இங்க நின்னு பேசிட்டு இருக்க வேணாம். நீ போலாம். ராதா உள்ள போமா. சிவா வாடா. ஏன்னா பஸ் எடுத்தான் போறேன். நம்ம எல்லாம் ஏரி ரூம்னு தான். மூஞ்சி கெடுவா வந்தா எவன்டா ஏத்துவான்? விளக்கண்ண. ஏன்டா அதுக்குள்ள விட்டு நோண்டுற? ஒரு ஓட்ட தெரிஞ்ச உள்ள விட்டு நோண்டிடுறதா? கொஞ்சம் சும்மா இருங்கடா. அப்பா என்ன ஒரே புழுக்கமா இருக்குது. ஆமா, 24 மணி நேரம் ஏசிலேயே இருந்து வருவாரு. ஆத்து தண்ணிலே மிதக்கிறேனா? வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, ஏன்னா பஸ் இன்னும் வரலையா? பஸ் வந்துச்சு, நிறுத்தாம போயிட்டான். ஏனுங்க? பின்னால் லாரி வருதா, அதனால. ஓஹோ. நம்ம ஒரு நாளைக்கு வெளியூர் போலாம்னா அன்னைக்கு தான் ஊரே திரண்டு வந்து நிக்கிறானுங்க. போக விட மாட்டேங்கிறானுங்க. எங்கெங்கடா போறீங்க எல்லாம்? நாங்க எங்க போனா என்னையா? அதையே நீ கேக்குற? தப்புதான்ப்பா, கேட்க மாட்டேன். அக்கா, நீங்க எங்கக்கா போறீங்க? ஓ, நீங்க அடக்கமானவங்க, பேச மாட்டீங்க. இந்த பஸ் ஓட போறா. நிறுத்து பஸ். நிறுத்து பஸ். நிறுத்திட்டான், எழுதிட்டான். ஆமா, டவுனுக்கு எதுக்கிட்ட போறேன்? எங்க மாமா வீட்டுக்கு. எதுக்கு? அங்க ஒரு பொண்ணு இருக்கு, இருந்துட்டு போட்டு பார்க்க போறேன். ஏன்
கல்யாணத்துக்கு தான். டேய் ஏற்கனவே 7-8 தடவை கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது உன் மூஞ்சி. இந்த மூஞ்சி அந்த பொண்ணு பார்த்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா யாரா பொறுப்பு? வீணா ஒரு பொண்ணு வாழ்க்கைய பாழாக்காத. போயிரு. போடா. போடா. டேய் நீ வாடா. நீ எங்க? டேய் ஏன்டா கடிக்கு வர்ற? நீ எங்கடா போற? டவுன்ல சிங்கப்பூர் செருப்பு வாங்க போறேன். ஓஹோ, இந்தியா செருப்பு உங்களுக்கு ஒத்து வராதா? எங்க காலை காட்டு. காலாடா இது? 2 பக்கம் கட்டையை வச்சு நடக்க வேண்டிய நீயே சிங்கப்பூர் செருப்பு கேக்குதா? ஒரு 10 ரூபாய் பாக்கெட் இருந்தா உங்களால இருக்க முடியாது. போடா. போடா. டேய் நீ எங்கடா போற? டவுன்ல போய் முடி வெட்டிக்கு போறேன். முடி வெட்டிக்கு வா. எங்க திரும்ப? ஏண்டா கத்தாழைய தண்ணீர் ஊற வச்சு கட்டையில வெட்டின மாதிரி 4 முடிய வச்சிட்டு இத வெட்டுறதுக்கு நீ டவுனுக்கு போறியா? வீட்டுல கொள்ளிக்கட்டை இருந்தா பின்னால எடுத்து கருக்கு. போடா. அம்மா நீ எங்க சாமி போற? சும்மா டவுனுக்கு போறேன். எது? சும்மா. சும்மாவா? பாத்தீங்களாங்க, சும்மா போறாங்களா? தொழிலுக்கு போற எனக்கே பஸ்ல இடம் இல்ல. இங்க ஏற முடியல, அங்க இறங்கி நடக்க முடியல. ஒரே ஜனங்களா தவழ்றாங்க. கார்ல போறானுங்க, பஸ்ல போறானுங்க, ரயில்ல போறானுங்க, கப்பல்ல போறானுங்க, பிளேன்ல போறானுங்க. ஆனா ஒண்ணு இல்லைன்னா சைக்கிள் எடுத்து சுத்துறானுங்க. ஏன்னு கேட்டா சும்மா போறேங்கிறானுங்க. ஆனா இதுக்கு வரானுங்க டவுனுக்கு. ஏங்க இது இங்க இருக்க முடியாதுங்களா? என்னங்க இது அநியாய அக்கிரமமா இருக்கு. தம்பி தம்பி, அண்ணே நீங்க எங்க இந்த கூட்டத்துல? நாங்க புதுசா கல்யாணம் பண்ணிருக்கோம். கல்யாணம் எல்லாம் புதுசா தாப்பா பண்ணணும். பழசா பண்ணா டேஞ்சர்ல கொண்டு போய் விட்டுரு. ஆமா எங்க கிளம்பிட்டீங்க? என் பொண்டாட்டி கூட்டு டவுன்ல சுத்தி காட்ட போறேன். ஓ, பெரிய சார்லஸ் டயானா ஃபேமிலி வேர்ல்ட் டூர் போறீங்களாக்கும். ஏன்டா உங்க வீட்ல ட்ரம் இருக்கா? இருக்கு. அதுக்குள்ள 2 பேர் பூந்துக்கிட்டு யாரையாவது ஒரு உதவிக்கு சொல்லுங்க, டவுன் வரைக்கும் உருண்டுட்டே போயிடுவீங்க. அங்க இருந்து ஒரு உதவிக்கு சொல்லுங்க, ஊருக்கே உருண்டுட்டு வந்துருவீங்க. ஏன்டா இம்சை பண்றீங்க? ஏய் என்னடா அது கம்பி கேட்டு மாதிரி ஜடை? ஏண்டா இப்படி ஒரு ஜடைய அனுமார்வால் மாதிரி வளைச்சு கூட்டத்துல கூட்டிட்டு வர்றிய? எத்தனை பேர் கண்ணை கூடாக்கலாம்னு நினைக்கிறேன்? ஜடையெல்லாம் இப்படி இருக்க கூடாது. கூட்டிட்டு போ. கமான் குல்பி டார்லிங். நீ எங்கம்மா கிளம்பிட்ட? நீங்க கிளம்பிட்டீங்க, அதான் நானும் கிளம்பிட்டேன். ஓ, நான் கிளம்பிட்டேன்னு நீ கிளம்பிட்டியா? சரி கிளம்பிக்கோ. கிளம்பிக்க போ. நீங்க ஏறலையா? ஏறிக்கிறேன். சீக்கிரம் ஏறுங்கப்பா. யூ எஸ் யூ அடப்பாசி கண்டக்டர். யா, உன்னை எவன்டா கண்டக்டர் வேலைக்கு சேர்த்துக்கிட்டான்? இதுக்கு என்ன ஐஏஎஸ் படிக்க முடியும்? காசு கொடுக்குறாங்க, பையில போட போறேன். நீயே காசை பஸ்ஸுக்காரனு கொடுக்க மாட்டியா? No. அது உன் பழக்கமாச்சே. சரி சரி சீக்கிரம் ஏறுங்க. இந்த பஸ்லயா? ஆ. ஐயோ நான் மாட்டேன்ப்பா. Please. ஐயோ வேணாம்ப்பா. நான் சொல்றேன் கேளுங்க. வேணாம்ப்பா. நீங்க காசு கொடுங்க. அங்கதான் பிரச்சனை ஆரம்பம். ஐயோ. நான் மாட்டேன். இங்க வாங்க. நான் மாட்டேன்டா. நான் டேய், ஏற விட்றா. டேய் வேணாம்டா. நான் டேய் ஏற நான் இந்த மாட்டேன். கழுதை மேல ஏறி போனாலும் போவேன். வாங்க, ஏறுங்க. பஸ்ல ஏற மாட்டேன். விட்றா. அத்தை! ஆஹா! ஆஹா! அத்தை! 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 என்னால முடியல, அத்தை. என்னால முடியல. ஐயோ, இந்த நேரம் பார்த்து டவுனுக்கு போன சிவா இன்னும் வர காணோம். மழை வேற பெய்யுது. டேய், வீராசாமி! கொஞ்சம் பொறுமா. என்னங்கம்மா என்னங்கம்மா? மீனாட்சி ஆஸ்பத்திரி கூட்டு போறோம். சீக்கிரம் வண்டி கட்டுடா. இந்த மலையில எப்படிங்கம்மா? மழையாவது கிளையாவது போடா சீக்கிரம். சரிங்கம்மா. வேகமா போடா. போறோம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. மாடு தும்புக்கையை அத்துட்டு போயிருச்சுங்கம்மா. கொஞ்சம் இருங்க, மாட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இருங்கம்மா. எந்த நேரம் பார்த்து இப்படியா நடக்கணும்? ஐயோ, என்னால முடியல. ஐயோ, இல்லடா, ஒரு கொலகாரம் வந்து எங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அவசியம் இல்ல. வண்டியை விட்டு போயிடு. ஏங்க எந்த நேரத்துல எதை பேசணும் தெரியாம பேசாதீங்க. எம்மேலாவது ஒரு கொலை பண்ணிருக்கேங்கிற பழிய சுமத்திருக்காங்க. நீங்க இப்படியே பேசுறீங்கன்னா உங்களால 2 உயிர் போகுது. பேசாம உட்காருங்க.
101 ஊருக்குள்ள எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு. அவுட்டர்ல இந்த ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு. இங்கேயும் தேடிடலாம், வாயா. ஓகே சார். நீங்க எங்க வந்த பக்கம்? மருமகளுக்கு பிரசவம், அதான். சின்னத்தர போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டான். அவனை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே. சரிம்மா, நீங்க அவனை எங்கேயாவது பார்த்தா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுங்க. 101 வாயா போலாம். அம்மா, ஆண் குழந்தை இந்தாங்க. அவங்க மயக்கமா இருக்காங்க. மயக்க தெளிஞ்சதும் பால் கொடுக்க சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்க. என் பையன் வந்திருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். வா பசிவா, உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கியா? மீனாட்சி, குழந்தைங்கம்மா இங்கதானே இருந்தது. ஒருவேளை நர்ஸ் கொண்டு போயிருப்பா. நர்சம்மா, குழந்தை எங்கம்மா? குழந்தை நான் பாக்கலையே, இங்கதானே இருந்தது. ஏதோ லெட்டர் இருக்கு. கொடுங்க. உனது குழந்தை உயிரோடு உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஊரிலே இருக்கிற கரட்டுமேட்டு பாழஞ்ச பங்களாவுக்கு உடனே வரவும். இப்படிக்கு சின்னதுரை. பாவி, ஆஸ்பத்திரி வரைக்கும் கொண்டு வந்து விட்டவன் இப்ப குழந்தையை தூக்கிட்டு போயிட்டானா? அவன் எதுக்காக உதவி பண்ணிருக்கான்னு இப்பதான்டா சிவா புரியுது. அயோக்கிய ராஸ்கல். வீரசாமி, இத போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடு. அத்தை, குழந்தைங்க ஏன் அழுவுறீங்க? என் குழந்தைங்க அத்தை, நீங்க ஏன் அழுவுறீங்க? நான் உங்களை தான் கேட்கிறேன். என் குழந்தைங்க வந்து அத்தை, என் குழந்தைக்கு என்னாச்சு? மீனாட்சி, உனக்கு அழகான ஆண் குழந்தைதாமா பிறந்திருக்கு. ஆனா அந்த செண்டால பாவி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாமா. யார் யார்? சின்னதுரை. சின்னதுரையா? என் குழந்தை அத்தை, என் குழந்தை எனக்கு வேணும். அவர் எங்க அத்தை? சிவா குழந்தைய தேடி போயிருக்காமா. என் குழந்தை வேணும் அத்தை, என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தை எனக்கு வேணும். குழந்தை எப்படி இருக்கு? ஏண்டா, இன்னும் நீ இங்கதான் சுத்திட்டு இருக்கியா? சின்னதுரை, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இல்ல என் குழந்தைதான் உனக்கு என்ன துரோகம் பண்ணிச்சு? உனக்கும் அண்ணனுக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல. ஏன் என் குழந்தை எடுத்துட்டு போய் விளையாடுறீங்க? நான் இன்னும் என் குழந்தை மோகம் கூட பாக்கல. உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். என் குழந்தை எனக்கு கொடுத்துட்டு. என்ன சொல்றீங்க? உங்க குழந்தைய நான் தூக்கிட்டு போனேனா? உங்களுக்கு பிறந்த குழந்தைய பாக்குறதுக்கு எவ்வளவு ஆசையோட நான் வந்திருக்கேன். அண்ணே, தயவு செஞ்சு இந்த பழிய மேல் போடாதீங்க. குழந்தைங்க என்ன ஆச்சு? குழந்தைக்கு என்னடா நடிக்கிறே? லெட்டர் எழுதி வச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு போனது இல்லாம எங்க கிட்டயே வந்து குழந்தை எங்கன்னு கேக்குறியா? நான் லெட்டர் எழுந்தேனா? குழந்தை உயிரோட வேணும்னா கரட்டு மேட்டு பங்களாக்கு வாங்கன்னு நீ தானடா லெட்டர் எழுதிருக்க. சரி, இப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் உயிரை கொடுத்தாவது அந்த குழந்தைய பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். வரேன்.
நானும் குழந்தையை தேடித்தான் வந்திருக்கேன். யார்கிட்ட கதை விடுறேன்? சொன்னா கேளுங்க, குழந்தைய நான் தூக்கிட்டு வரல. அண்ணே அண்ணே, சத்தியமா சொல்றேன், குழந்தைய நான் தூக்கிட்டு வரல. முகமுடி கொள்ளக்கார நீயா? அவன் மட்டும் இல்ல, நானும் தான். அப்படி மகளுமா சேர்ந்து ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சோம், உங்க வீட்லயும் கொள்ளையடிச்சோம். அது மட்டுமா? அதுக்கு மேல நான் சொல்றேன், சின்னத்தோர ராதா கழுத லெட்டர் வச்சு வேலைக்காரிசில மாட்டி விட்டதும் நாங்க தான். இதுக்கு மேல நான் சொல்றேன், வேலைக்காரி சரசுவ கொலை பண்ணதும் நாங்க தான். இதுக்கு மேல குழந்தைய கடத்துன்னு நாங்க தான். எங்கடா என் குழந்தை? குழந்தை உங்களுக்கு தான். இதெல்லாம் நாங்க எதுக்கு செஞ்சோம்னா, உங்க சொத்தெல்லாம் வில்லங்க இல்லாம எங்களுக்கு வந்து சேரணும். அதுக்காக என்ன பண்றீங்க, நீங்க 2 பேரும் இந்த பத்திரத்துல ஆளுக்கு ஒரு கையெழுத்து போடுறீங்க. நல்லா முடிவு பண்ணிக்கிறீங்க. சொத்து வேணுமா குழந்தை வேணுமா? சொத்தா குழந்தையா? ஏய் கணக்கு, நீங்க அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்குத்தான் இது. இது என்ன பண்ண போறோம் தெரியுமா? எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைட்டுங்க. இப்ப இங்க வெறும் வைக்கப்போர் தான் எரியுது. அந்த வைக்கப்போர்ல பத்த வச்சேன், வைக்கப்போரோட சேர்ந்து குழந்தையும் எரியும். சொத்தா குழந்தையா? சீக்கிரம் முடிவுக்கு வாங்க. சரியா வர மாட்டேங்க. டேய், அந்த பந்தத்தை கொண்டு வா. பரவாயில்ல போடு. பெருசு சொல்லிருச்சுல, சீக்கிரம் போடு. போடல இவனுக்கு போடுவானுங்க. நல்லா புடிச்சுக்கங்கடா. புத்தி வந்துருச்சு. டேய், பெருசுக்கிட்டையும் வாங்கடா. போடு. மீனாட்சி, அப்பா 2 பேரும் கையெழுத்து போட்டாங்க, குழந்தைய அம்மாட்ட கொடுத்துருவோமா? போடா பைத்தியக்காரா, இவங்களை இப்படி விடக்கூடாது. இந்த குழந்தைய இன்னைக்கு விட்டுட்டோம்னா 20 வருஷம் கழிச்சு இது வளர்ந்து உனக்கு யமுனா வந்துரும். அதனால பிசுக்கு. கூடிருச்சு, பிரிச்சிருவோமா? எரிக்கணும். கொண்டாட பந்தத்தை. ஐயோ, பத்திரத்தை பத்திரமா வச்சிருந்தானே, இப்ப பத்திக்கிட்டு எரியுதே.
வழி இருக்கலாம். எங்கே போற? பையனை கூட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஏற்கனவே பிடிச்சாச்சு. நீ வா முதல்ல. ஜீப்ல பெட்ரோல்லாம் இருக்குல்ல, அப்புறம் தள்ள சொல்லுவீங்க. அம்மா அம்மா மீனாட்சி, உன் குழந்தைய உங்ககிட்ட சேர்த்துட்டேன். என் மகள் அனாதையா விட்டுட்டு போறேன். அம்மா அப்படி எல்லாம் பேசாதம்மா. சின்னதா தாய்க்கு தலைவன் தானப்பா கொள்ளி வைக்கணும். நல்ல குடும்பம்